ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது என் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வெள்ளிக்கிழமையா, அதனால் அவரைக்காய் சாம்பார் பண்ண போகிறோம். நம்ம அவரைக்காய் செடியிலேருந்து கொஞ்சம் அவரைக்காய் பறிச்சுக்கலாம். இருக்கிறதே அது ஒரு காய்கறி செடி தான், ரொம்பலாம் இல்லை. இப்போ தான் விதை எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இன்னும் ஒன்றும் தளிர்த்து வரல. அவரைக்காய் மட்டும் நிறைய கிடக்குது. இங்கே பாருங்க, அவரைக்காய் அழகாக இருக்கா, நல்லா ஃப்ரெஷ்ஷாக, நல்லா மழை பெஞ்சி செடிலாம் அவ்வளோ அருமையாக இருக்குது. எல்லாம் பாருங்கள், இந்த இதிலெல்லாம் பாருங்கள், காம்புலெல்லாம் அவ்வளோ அவரைக்காய் இருக்குது. கொஞ்சம் பெருசாக உள்ளது மட்டும் பறிச்சுக்கலாம். ஏதோ ஒரு காய் நம்ம வீட்டில் உள்ளதில் பறித்தா, செடியில் பறித்தா அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. இங்கே பாருங்கள், இதில் இன்னும் கொஞ்சம் இருக்குது. இது என்ன ஆகிடுச்சுன்னா, ஆல்ரெடி ரொம்ப விளைஞ்சிடுச்சு. ஆனால் விளைஞ்சாலும் பரவாயில்ல, இதையும் பறிச்சுக்கலாம். என்னென்னா, அதில் உள்ள அந்த விதையை சாம்பாருக்குள்ளே போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாமே விளைஞ்சி அதை பறிக்காமல், அது ஒரு செடி தான் முதல்ல, அந்த ஒரு காம்பில் தான் காய் நிறைய காய்ச்சிருந்துதா. சரி, அது ரெண்டாவது இது ஒரு 5-6 காய் தான் கிடக்கு. இதை என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அது என்னென்னா, கொஞ்சம் முத்திடுச்சு. ஆனாலும் பரவாயில்ல. இதில் உள்ள அந்த விதை, ஐயோ, ஒரு காய் எங்கேயோ விழுந்துடுச்சே. எங்கே விழுந்துச்சுன்னே தெரில. என்னடா இது, எங்கேயோ விழுந்துட்டு ஒரு காய். பரவாயில்ல, அது முளைச்சி செடியாக மாறிடும். இங்கே பாருங்கள், எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு. இன்னும் கிடக்குது, கொஞ்சம் பிஞ்சுலாம் கிடக்குது. எல்லாம் இப்போ தான் காய் வந்துக்கிட்டு இருக்குது. இது என்னென்னா, மாற்றி மாற்றி காய் காய்ச்சிக்கிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு காய் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இடம் எல்லாம் பறிச்சோடனே, அதுக்கப்புறம் ரெண்டாவது என்னென்னா, வேறு இடத்துல தளிர் ரெண்டாவது இதே மாதிரி பூ என்ன வருது பாருங்க, ஃப்ரெஷ்ஷாக. இங்கே தான் கிடக்குது இந்த காய். இது இல்லையோ, இது இல்லை, இன்னொன்று எங்கேயோ ஓடிடுச்சு. பரவாயில்ல, இருக்கட்டும். இன்றைக்கி அவரைக்காய் இவ்வளோ காய் கிடந்துருக்குங்க. அவரைக்காய் அறுவடை பண்ணியாச்சு. நம்ம வீட்டில் பறித்த காய் தான், அது ஒரு சந்தோஷம் தாங்க.